வணக்கம், இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நம்ம அவுட் ஆஃப் அப்படின்ற ஒரு ப்ரெபோசிஷனல் ஃப்ரேஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். கூடவே இந்த அவுட் ஆஃப் என் ஃப்ரேசஸ் இல்ல அவுட் ஆஃப் என் என்ற ஒரு பேட்டர்ன், இதை எப்படி யூஸ் பண்றது, எதையெல்லாம் நம்ம அவுட் ஆஃப் என் ஃப்ரேசஸ் சொல்லுவோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். அவுட் ஆஃப் அப்படின்ற இந்த ப்ரெபோசிஷனல் ஃப்ரேஸ்க்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, உள்ளே இருந்து வெளியில மூமெண்ட்டை பத்தி பேசுறப்போ, உள்ளே இருந்து வெளில வந்தான், உள்ளே இருந்து வெளில எடுத்தான், உள்ளே இருந்து வெளில குதிச்சான், உள்ளே இருந்து வெளில ஓடினான், இந்த மாதிரி எல்லாம் சொல்றப்போ நம்ம இந்த அவுட் ஆஃப்ன்ற இந்த ப்ரெபோசிஷனல் ஃப்ரேஸை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், அவ ரூம்ல இருந்து வெளியில வந்தா, she came out of the room. அதே மாதிரி அவன் பேக்ல இருந்து ஒரு கிஃப்டை எடுத்தாங்கிறப்போ டேக் அதோடைய பாசன்ஸ் took. So he took a gift out of his bag. ஒரு பையன் கார் கதவை திறந்துட்டு காருக்குள்ள இருந்து குதிச்சான். So the boy jumped out of the car. இது தவிர ஒருத்தர் இப்போ ரூம்குள்ளேயோ ஒரு பில்டிங்குள்ளேயோ இருக்காரு, அங்கே இருந்து ஜன்னல் வழியாக வெளில பார்த்தாரு. So உள்ள இருந்து வெளில பார்த்தாரு. So he looked out of the window. ஒரு பாக்ஸ்குள்ளார ஒரு கேட்டோ டாகோ இருக்கு, அவ அதை எடுத்து வெளியில விட்டா. She let the cat out of the box. சோ நம்ம எதுக்குள்ள இருந்து அப்படின்றத நம்ம இந்த அவுட் ஆஃப் பக்கத்துல சொல்லிட்டே வந்துட்டு இருக்கோம். ஒரு பில்டிங்குள்ள இருந்து, ஒரு பாக்ஸ்குள்ள இருந்து, ஒரு ரூம்குள்ள இருந்து, அந்த மாதிரி எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியல, திடீர்னு வந்தாங்க, திடீர்னு அப்பியர் ஆனாங்க, தோன்றுனாங்க, இந்த மாதிரிலாம் சொல்றப்போ. சோ எங்க இருந்துன்னு தெரியலங்கிறப்போ நம்ம அவுட் ஆஃப் நோவேர் அப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ he appeared out of nowhere. அடுத்து நம்ம பார்க்க போற மீனிங். இந்த அவுட் ஆஃப் ஓட செகண்ட் மீனிங் என்னன்னா, தீந்து போச்சு, தீந்து விட்டது. ஏற்கனவே இருந்துச்சு, யூஸ் பண்ணிட்டோம், இப்ப தீந்து போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு. இப்ப காஃபி போட சொல்றாங்க அப்படிங்கிறப்போ, இல்லைங்க பால் தீந்து போச்சு. சோ பால் இருந்துச்சு, காஃபி போட்டு குடிச்சாச்சு, இனிமே பால் இல்லை. சோ we are out of milk. ஏற்கனவே ஒரு வீடியோல நம்ம இந்த ரன்னிங் அவுட் ஆஃப் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் பத்தி பார்த்தோம். அது என்னன்னா, இருக்கு, தீர போகுது அப்படின்னு சொல்றப்ப we are running out of milk அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தீந்து போச்சுன்னு சொல்றதுக்கு we are out of milk. இப்போ பிரிண்டர் இருக்கு, பிரிண்ட் அவுட் எடுக்கணும், பட் பிரிண்டர்ல இங்கு தீந்து போச்சு. So the printer is out of ink. எங்கிட்ட பிரிண்டருக்கு தேவையான பேப்பர் இல்ல, so பிரிண்டர் பேப்பர் தீந்து போச்சு. I am out of paper for the printer. எங்கிட்ட பணம் இல்ல அப்படின்னா I don't have money, இல்ல இப்ப she doesn't have money, இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லலாம். பட் அவகிட்ட பணம் இருந்துச்சு, செலவு பண்ணிட்டா, இப்போ இல்ல. சோ பணம் தீந்து போச்சு, செலவு பண்ணிட்டா. she is out of money. அடுத்தது ரொம்ப காமனா சொல்ற ஒரு விஷயம், எழுதுறப்போ இதுக்கு மேல இங்க ஸ்பேஸ் இல்ல, நான் இன்னும் கூட கொஞ்சம் எழுதலாம்னு பாக்குறேன், ஆனா இங்க ஸ்பேஸ் இல்ல. I want to write a few more examples but I'm out of space. சோ இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு ஃபார்மட் என்ன அப்படின்னா, be out of, அதாவது be verb plus out of. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இல்ல, இப்போ ஒருத்தர் ஊர்ல இல்ல, இந்த மாதிரி சொல்றதுக்கு நாம he is out of town, அதாவது he is not in town, அதுதான் நம்ம he is out of town அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒருத்தவங்க உங்களுக்கு ஃபோன் பண்றாங்களா, கான்டாக்ட்ல இருக்காங்களா அப்படின்னா, இல்ல அவங்க டச்லயே இல்ல, தொடர்புலயே இல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். she is out of touch. சோ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு be verb, அதுக்கப்புறம் நம்ம out of town, out of touch, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு வேலை இல்ல, அவர் ஜாப்லெஸ், அதுதான் நம்ம he is out of work அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு ஜெட்டையோ இல்ல ஒரு பேர்டையோ இல்ல ஒரு காரையோ நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, கண் பார்வைக்கு எட்டின தூரம், அதை தாண்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஜெட் இஸ் அவுட் ஆஃப் சைட், the car is out of sight, இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா இது எப்பவுமே be verb-ஓட சேர்ந்துதான் இதை யூஸ் பண்ணணுமா அப்படின்னா அப்படின்னு இல்ல. வேறு சில எக்ஸாம்பிள்ஸ்ல நம்ம பார்க்கலாம். நீ என் கண் பார்வையில இல்லாம எங்கேயாவது தள்ளி போயிடுறது நல்லது. So you better stand out of my sight. வேற எங்கேயாவது போய் நில்லு அப்படின்னு சொல்றதுக்கு you better stand out of my sight. ஏதாவது ஒரு பொருட்கள் பிள்ளைங்க எடுத்து உடைச்சிருவாங்கன்னோ, இல்ல மெடிசின்ஸ்லாம் அவங்க தெரியாம எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னோ, அவங்க கண்ணில் படாதவாறு வேற எங்கேயாவது வை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ அவ கண்ணில் படாதவாறு வை. So keep it out of her sight. சோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது அவுட் ஆஃப் ஆர்டர். பொதுவா பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக இருக்கிற சில விஷயங்கள், அது இப்ப ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம அவுட் ஆஃப் ஆர்டர்னு சொல்லுவோம். ஸோ த எலிவேட்டர் இஸ் அவுட் ஆஃப் ஆர்டர், த வெண்டிங் மிஷின் இஸ் அவுட் ஆஃப் ஆர்டர், டெலிஃபோன் இஸ் அவுட் ஆஃப் ஆர்டர், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். இதே இடத்துல நம்ம அவுட் ஆஃப் சர்வீஸை கூட நம்ம இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணுவோம்.
அவுட் ஆஃப் ஆர்டருக்கும் அவுட் ஆஃப் சர்வீஸ்க்கான டிஃபரன்ஸ் அப்படின்னா, அவுட் ஆஃப் ஆர்டர்னா அது ஒர்க் பண்ணல, அதுக்கு வந்து ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு, சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்கு, அதுக்கு கொஞ்சம் அதை வந்து சரி பண்றதுக்கான வேலைகள் நடக்கிறப்போ நம்ம வந்து அவுட் ஆஃப் ஆர்டர்னு நம்ம சொல்லுவோம். பட் நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. பட் இப்போதைக்கு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இல்ல, அது வேற பர்பஸ்க்காக ரிசர்வ் பண்ணிருக்காங்கன்றப்போ நம்ம அவுட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் ரூம்ஸ் சிலதை வந்து அவுட் ஆஃப் சர்வீஸ், இந்த ரூமுக்கு இப்போதைக்கு சர்வீஸ் இல்லை அப்படின்றதுக்காக. பட் இதே ரூமை உடைச்சு உள்ளார பயன்படுத்தவே முடியாத அளவுக்கு இருக்கு, உள்ள ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்குங்கிறப்போ நம்ம அது அவுட் ஆஃப் ஆர்டர்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு ரிப்பேர் ஒர்க் ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கப்போ நம்ம வந்து அது வந்து இல்லை அது ஒர்க் பண்ணலைங்கிறப்போ நம்ம அவுட் ஆஃப் ஆர்டர்ன்ற ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டெலிஃபோனுக்கும் த ஃபோன் இஸ் அவுட் ஆஃப் ஆர்டர் நம்ம சொல்லுவோம். ஒருத்தவங்க இருக்காங்க, உயிருக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்லுவாரு, ஷி இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர். அடுத்தது, இப்போ நான் பிராக்டிஸ்ல இல்ல, நான் இப்ப பிராக்டிஸ் பண்றது இல்ல, ஐ எம் அவுட் ஆஃப் பிராக்டிஸ். நான் வழக்கமா டென்னிஸ் விளையாடுவேன், பட் இப்போ நான் பிராக்டிஸ் பண்றது இல்ல. ஐ யூஸ்ட் டு பிளே டென்னிஸ் பட் ஐ எம் அவுட் ஆஃப் பிராக்டிஸ் நவ். ஒருத்தவங்கள பாட சொல்றீங்க, அவங்க கொஞ்சம் சுமாரா பாடிட்டாங்கன்னா, இல்ல அவ ரொம்ப நல்லா பாடுவா, இப்ப கொஞ்சம் பிராக்டிஸ் இல்ல, அதனாலதான் அப்படி இருக்கு அப்படி சொல்லுவோம் இல்லையா. she is a little out of practice, otherwise she is a great singer. she is a little out of practice, otherwise she is a great singer. so இப்ப கொஞ்சம் பிராக்டிஸ்ல இல்ல, அதுதான். இப்போ நாம பார்க்க போற ஒரு ஃபார்மட் நீங்க வந்து கொஞ்சம் கவனமா பார்க்கணும். இதை நம்ம அவுட் ஆஃப் என் பேட்டர்ன்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி வந்து எல்லா இடத்துலயுமே ஆஃப் பக்கத்துல என் நவுன்ஸ் தான் வந்துட்டு இருந்தது, நீங்க கவனிச்சிருக்கலாம். அவுட் ஆஃப் சைட், அவுட் ஆஃப் டேஞ்சர், எல்லாமே நவுன்ஸ் தான், டேஞ்சர் சைட் எல்லாம் கூட. பட் அங்க வந்து நம்ம இல்லைன்னு சொன்னோம். இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்னு கடையில சொல்லுவாங்க, ஸ்டாக் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல நம்ம இல்லைங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. இப்ப வரப்போறது அப்படியே ஆப்போசிட். இங்கேயும் நம்ம நவுன்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். என்னன்றது இந்த இடத்துல நவுன் தான். பட் என்ன மாதிரி நவுன்ஸ் அப்படின்னா, ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை குறிக்கக்கூடிய நவுன்ஸ். மோரோவர், இந்த இடத்துல நம்ம சென்டென்ஸ் எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்த நான் ஏன் செஞ்சேன் அப்படிங்கிறதுக்கு, நான் ஒரு பர்டிகுலர் எமோஷனால இதை நான் செஞ்சேன், இல்ல ஒரு பர்டிகுலர் எமோஷனால இதை நான் செய்யல அப்படின்னு சொல்றதுக்கு. நம்ம எமோஷன்ஸ் தான் நம்ம எதையெல்லாம் சொல்றோம் இந்த இடத்துல. எனக்கு போர் அடிச்சதுனால நான் இதை செஞ்சேன், இல்ல இதை செய்யல. கோபத்தினால ஒரு விஷயத்த செஞ்சேன், இல்ல நான் செய்யல. கோபத்தினால இதை நான் செய்யல, அந்த மாதிரி சொல்றதுக்கு. ஸோ அவுட் ஆஃப் போர்டம் அப்படின்னா போர் அடிச்சதுனால, அவுட் ஆஃப் ஆங்கர்னா கோபத்தினால. ஸோ இந்த இடத்துல அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னா மரியாதை இல்லாம அப்படி அர்த்தம் இல்ல, மரியாதையினால, ஒருத்தர் மேலே உள்ள மரியாதையினால நான் இதை செஞ்சேன். அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி, ஆர்வத்தினால செஞ்சேன். அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனால பண்ணேன். அவுட் ஆஃப் டிசைர், டிசைர்னா ஒரு விருப்பம், ஒரு விருப்பத்தினால நான் பண்ணேன். அவுட் ஆஃப் நெசசிட்டி, ஒரு தேவையால நான் பண்ணினேன். அவுட் ஆஃப் கிரீட், பேராசையால ஒரு விஷயத்த பண்ணினேன். அவுட் ஆஃப் ஜெலசி, பொறாமையால பண்ணினேன். அவுட் ஆஃப் ஸ்பைட், காழ்ப்புணர்ச்சி, துவேஷம், பகைமை உணர்வு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த உணர்ச்சியால நான் பண்ணேன். ஸோ அவுட் ஆஃப் டியூட்டி, கடமை உணர்ச்சியால. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரேசஸ் இருக்கு. ஸோ ஒரு பெரிய லிஸ்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் கொஞ்சம் மட்டும் ஒரு 10 மட்டும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த போர்டம், ரெஸ்பெக்ட், ஃப்ரஸ்ட்ரேஷன், நெசசிட்டி, இது எல்லாமே நவுன்ஸ். ஸோ நம்மளுடைய எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை குறிக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதனால நான் ஒரு விஷயத்த பண்ணினேங்கிறப்போ இதுக்கு நெகட்டிவான அர்த்தம் இல்லைங்கிற அர்த்தம் இல்லை, இந்த உணர்ச்சியால நான் பண்ணினேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஃப்ரேசஸை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒரு விஷயத்த அவன் ஏன் இப்படி பண்ணா அப்படின்னா, ஒரு காழ்ப்புணர்ச்சியால, அவங்க மேல உள்ள பகைமை உணர்ச்சியால அது பண்ணா. she did it out of spite. ஏன் இதை நீ கேட்ட அப்படின்னா, இல்ல நான் ஒரு ஆர்வத்துல கேட்டேன். I asked out of curiosity. பெரியவர்கள்ட்ட இருக்கிற ஒரு மரியாதையால நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொன்னா, I did it out of respect for elders அப்படி நம்ம சொல்லுவோம். இந்த விஷயத்த, ஒரு பர்டிகுலர் விஷயத்து செய்யறது மரியாதை குறைவு, அடுத்தவங்களுக்கு மரியாதை இருக்காதுங்கிறதுனால அதை நான் செய்யறது இல்லை. I don't do such things out of respect for elders. அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட்ன்றப்போ இந்த இடத்துல அவங்க மேல உள்ள ஒரு மரியாதையால. ஒருத்தவங்களை போய் பாக்குறாங்க, மரியாதை நிமித்தமாக சந்தித்தார்னு சொல்லி நம்ம நிறைய கேட்போம் இல்லையா. மரியாதை நிமித்தமாக, அவர் மேல உள்ள மரியாதை காரணமாக நான் அவரை போய் பார்த்தேன். I met him out of respect. ஒருத்தர் அவ்வளோ அவருக்கு தெரியாது, விஷயம் தெரியாது, ஒரு அறியாமையால அவர் பணத்தை இழந்துட்டாரு. He lost money out of ignorance. சில சமயங்கள்ல ஒரு குற்ற உணர்ச்சியால நம்ம அவங்களால பார்க்கவே முடியாது, ஒருத்தவங்களை ஃபேஸ் பண்ணவே முடியாது. சோ குற்ற உணர்ச்சியால் அவள்கிட்ட என்னால பேச முடியல. I couldn't speak to her.
out of guilt. இந்த மாதிரி நம்ம நிறைய சென்டென்சஸ் செய்யலாம். I did it out of boredom. I did it out of respect. I did it out of greed. நிறைய விஷயங்கள் சொல்லலாம், நிறைய சென்டென்சஸ் சொல்லலாம். இது உங்களுக்கு ஸ்போக்கனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு ஃப்ரேஸ் பாத்தீங்கன்னா மேட் அவுட் ஆஃப். மேட் அவுட் ஆஃப் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஃப்ரேஸ் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பொருள் எந்த மெட்டீரியலால அதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம மேட் அவுட் ஆஃப்னு சொல்லுவோம். இப்போ ஒரு உடன் சேர் இருக்குன்னா, திஸ் சேர் இஸ் மேட் அவுட் ஆஃப் வுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் அப்படின்னா, திஸ் வாட்டர் பாட்டில் இஸ் மேட் அவுட் ஆஃப் பிளாஸ்டிக். ஒரு தட்டு இருக்கு, அப்படியே பார்க்க பளபளன்னு இருக்கு, இது பிரான்ஸா அப்படின்னா, ஐயோ இல்ல இது கோல்டால செஞ்சிருக்காங்க. திஸ் பிளேட் இஸ் மேட் அவுட் ஆஃப் சாலிட் கோல்ட். நம்ம ஏற்கனவே ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம், மேட் அவுட் ஆஃப், மேட் ஃப்ரம், என்ன இதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ்ன்ட்டு, அந்த வீடியோவையும் பாருங்க. நம்ம கடைசியா பார்க்க போற அர்த்தம் அவுட் ஆஃப் பிளஸ் பக்கத்துல வந்து ஒரு நம்பர் வரும். நாம வழக்கமா சொல்லுவோம் 100க்கு 90 பேரு, 5க்கு 4 பேரு, 5ல 4 பேரு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம். நிறைய பேருக்கு அதை இங்கிலீஷ்ல சொல்றப்ப 5 அவுட் ஆஃப் 4ன்னு சொல்லுமா இல்ல 4 அவுட் ஆஃப் 5ன்னு சொல்லணுமா அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறத நான் பார்த்திருக்கோம். ஆக்சுவலா வந்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் நம்பர் தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ 4 அவுட் ஆஃப் 5, 90 அவுட் ஆஃப் 100, இந்த ஆர்டர்ல தான் நம்ம சொல்லணும். 100க்கு 90 பேரு நம்ம தமிழ்ல சொல்றது, இங்கிலீஷ்ல சொல்றப்ப 90 அவுட் ஆஃப் 100 இப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர், அப்புறம் அந்த அவுட் ஆஃப் பக்கத்துல தான் பெரிய நம்பர் இருக்கணும். ஸோ 4 அவுட் ஆஃப் 5, 90 அவுட் ஆஃப் 100, இந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோல நம்ம அவுட் ஆஃப்ன்ற ப்ரெபோசிஷனல் ஃப்ரேஸ் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம், ஸோ அந்த அவுட் ஆஃப் என் ஃப்ரேஸ்னா என்ன, அது எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.